I have loved you just as the Father has loved me. யோவான் 15:9. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the most exhilarating experience is the experience of love. It prompts us to love in return, and this give and take renders life worth living. அன்பு செய்தல் என்பது மிக மிக மேன்மையான ஒரு பண்பு. அதில் கொடுத்தல் வாங்குதல், அன்பு செய்யப்படுதல் என்பது முக்கியம். ஆகவே மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் முதலில் 3 கண்களால் பார்க்கக்கூடிய உணவு, உடை, உறையுள், இருப்பிடம். இந்த 3ம் அவன் பெற்ற பிறகு அதற்கு அடுத்த தேவைகளாக வருவன இந்த அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இந்த 4ம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அதில் முதலாவதாக வருவது இந்த அன்பு. அன்பு செய்யப்பட வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்கள் ஏராளம். இதில் அதிகமாக பார்ப்போம் என்றால், எப்பொழுதாவது நீங்கள் இந்த நம்முடைய சகோதரிகள் அல்லது நிறுவனங்கள் நடத்துகின்ற அனாதை பிள்ளைகள் ஆசிரமத்துக்கு செல்ல வேண்டும். அவர்களுக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது. தாய் தந்தை இருப்பவர்களுக்கு அந்த அன்பு கிடைத்து விடுகிறது. அன்பு கிடைக்காத பிள்ளைகள், தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளின் நீங்கள் இல்லத்திற்கு சென்றீர்கள் என்றால், அவர்களை பார்க்க செல்லும் பொழுதே நீங்கள் யார் என்று அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஓடி வந்து அவர்கள் நம்முடைய கால்களை கட்டி பிடித்து கொள்வார்கள். முன்பின் தெரியாது, புதுசாக தான் போகிறோம். இருப்பினும் அவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். இது கண்கூடாக பார்க்கலாம். இதை நான் அதிகமாக உணர்ந்தது சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை மீது இந்த எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் நடத்துகின்ற பேபிஸ் ஹோம். அங்கு அனாதை பிள்ளைகளும் உண்டு. ஒரு பெற்றோர் மட்டும் இருக்கக்கூடிய, தாய் இருப்பார், தந்தை இல்லாமல் இருப்பார், தந்தை இல்லாமல் இருப்பார், தாய் இருக்க மாட்டார். இப்படி இருக்கக்கூடியவைகளை அவர்கள் வளர்த்து உருவாக்கி கொடுக்கின்றார்கள். ஒரு சில குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றார்கள். உண்மைதான், அதில் குறைவில்லை. வேளா வேளைக்கு உணவு, உடை, இருப்பதற்கு இடம் எல்லாம் கொடுத்தாலும் இந்த அன்புக்காக ஏங்குகின்ற இந்த குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் வளர வளர இந்த அன்புக்காக இந்த பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருப்பார்கள். அதில் அடுத்த கட்டம் என்னவென்றால், இந்த பிள்ளைகள் வாலிப வயதுக்கு வந்ததும், உதாரணமாக பெண் குழந்தைகள் வாலிப வயதுக்கு வந்ததும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. யாராவது ஒரு பையன் அன்பு செய்வதை போல ஒரு தோற்றத்தை கொடுத்தால் போதும், உடனே இந்த காதல் என்ற வலையில் விழுந்து விடுவார்கள். அவர்களுக்கு பிறகு என்ன புத்திமதி சொன்னாலும் ஏறாது. ஏனென்றால் இந்த அன்பை அவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்த கதை நிறைய உண்டு. ஆகவே இது தூய்மையான அன்பாக இருந்தால் அதில் எந்த விதமான சுயநலம் இருக்காது. பிறருடைய வாழ்வை ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் அமையாது. ஆகவே நம்முடைய வீடுகளிலே நாம் பிள்ளைகள் நம்முடைய அன்பை பெற்று வளர்கின்றன. அதே வீடுகளில் கூட இந்த 2 பேர் வேலை செய்கிறார்கள். கணவனும் சரி மனைவியும் சரி வேலைக்கு போகும்போது பிள்ளைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி இல்லாமல் ஆயாக்களிடமோ கிரஷிலேயோ அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இவர்கள் அன்புக்காக ஏங்குகின்ற குழந்தைகள். ஆகவே என்ன செய்வார்கள், இது அட்டென்ஷன் சீக்கிங் என்கின்ற வகையில் தங்கள் மீது கவனம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சில நடிப்பை காட்டுவார்கள். எனக்கு உடல் சரியில்லை, எனக்கு இதயத்தில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் செக் பண்ணி பார்ப்பார், ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அது எதற்காக இப்படி சொல்கிறார்கள் என்றால், தங்களை பிறர் நேசிக்க வேண்டும்,
அல்லது கவனிக்க வேண்டும் என்பதினால் ஏற்படுகின்ற குறைபாடுகள். வளர்ந்த பிறகு கூட இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னும் வசதியான குடும்பங்களில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் போதை மருந்துக்கு அடிமையாவார்கள். இவைகளெல்லாம் அன்பின் குறைபாடுகளாக ஏற்படுகின்ற குறைகள். ஆகவேதான் இயேசு கூறுகின்ற ஒரு துலாக்கோல், எது ஒரு கணிப்பு, நான் எவ்வாறு தந்தையை அன்பு செய்கிறேனோ, எவ்வாறு தந்தை என்னை அன்பு செய்கிறாரோ அதுபோன்று நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம், துவக்கத்திலிருந்து கடைசி வரை அந்த தந்தையின் அன்பில் நிலைத்திருத்தல். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்பொழுது நம்முடைய இந்த ஹாலில் மின் விசிறிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, விளக்குகள் எரிகின்றன, மைக் வேலை செய்கிறது. இவ்வாறு இவைகள் எல்லாம் இயங்குவது மின்சாரத்தால். இந்த மின்சாரம் தடைபட்டால் இவைகள் ஓடாது. இந்த மின்சாரம் எங்கிருந்து வருகிறது? ஒன்று நெய்வேலியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது, அல்லது இந்த பக்கம் கல்பாக்கம் அனல் ஆட்டாமிக் எனர்ஜியிலிருந்து வருகிறது, அல்லது மேட்டூரிலிருந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் என்று வருகிறது, நெய்வேலியில் இருப்பது தெர்மல் பவர் ஸ்டேஷன். இப்படி இங்கிருந்து வருகின்ற மின்சாரம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மின்சாரம் தடைபட்டால் இவைகள் இயங்காது. அதே போன்று என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்வது மிக மிக தேவையான ஒன்று. இந்த அன்பில் நிலைத்திருத்தல், கான்ஸ்டன்ட் இன் ஹிஸ் லவ், அபாய்ட் இன் மை லவ் அண்ட் எவர்லாஸ்டிங் லவ், என்றும் உள்ள பேரன்பு இறைவனுடைய அன்பு. ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் என்று ஒரு பழமொழி சொல்வது போல், நினச்சிக்கிச்சான் கழுதை எடுத்துக்கிச்சான் ஓட்டம், ஏதோ நினச்சிக்கிச்சு கழுதை ஓடுறது போல் ஒரு சில பக்தி முயற்சிகள் இப்படி இருக்கும். ஒரு முறை ஒரு பங்கில் இருக்கும் பொழுது ஒரு வாலிப பெண் தினமும் திருப்பலிக்கு வர ஆரம்பித்தாள். பரவாயில்லையே, இந்த பிள்ளை தினமும் பூசைக்கு வருதே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் திருப்பலி முடிந்தவுடன் நான் அவஸ்தைக்கு செல்ல வேண்டும், நன்மை எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருவில் போகும்போது அங்கு ஒரு பையனோடு நின்று பேசி கொண்டிருந்தாள். ஓ, இதுதான் காரணமா அப்படின்னு அப்போ தான் உணர முடியும். பல சமயங்களில் மாற்று கருத்துக்கள் இருக்கும் பொழுது இதை ஒரு கேடயமாக, கோவிலுக்கு செல்கிறேன் பேர் வழி என்று வீட்டிலே சொல்லி வந்து அவர்கள் வேறு இடத்தில் தடம் புரண்டு தரம் குறைந்து செல்வதும் உண்டு. ஆக இவைகள் எல்லாம் பெற்றோர்கள் அல்லது யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் தவறுவது இயல்பு. காரணம், அந்த அன்புக்காக ஏங்குகின்ற தன்மை, அதை முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த கவனம் உடையராக இருக்க வேண்டும். அதைத்தான் the experience of love, it prompts us to love in return and this give and take renders life worth living. அவங்க இத்தகைய அன்பு நமக்கு முழுமையாக சுயநலமின்றி இருக்க வேண்டும். சமீபத்தில் குருப்பட்டம் சென்று சாப்பாட்டறையிலே சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அருகில் இந்த குருவானவர் சொன்னார், நான் மறுபடியும் ஹோலி லேண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்து, பத்திரமா போய் பத்திரமா வாங்க, நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. ஒரு கணவன், மனைவி, கணவனுடைய அம்மா 3 பேரும் ஹோலி லேண்டுக்கு போனாங்க. ஹோலி லேண்டில் போனோன்னே இந்த அம்மா மண்டையை போட்டாங்க. வயசாக போச்சு, முடியல, அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. உடனே மனைவி என்ன சொல்கிறா, போய் விசாரிச்சுட்டு வாங்க, இங்கேயே புதைச்சா எவ்வளவு செலவாகும், இல்லை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. அவர் போய் விசாரிச்சுட்டு வந்தான். இங்கேயே புதைச்சா $500, நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் $1500, 3 மடங்கு அதிகமாக செலவாகும் அப்படின்னு. இந்த அம்மா யோசித்தாங்க, சரி நம்ம ஊருக்கே எடுத்துகிட்டு போயிடலான்னு. உடனே இந்த கணவனுக்கு ஒரே சந்தோஷம், என் அம்மா மேலே இவ்வளவு பாசமாக என் மனைவிக்கு, செலவானாலும் பரவாயில்லை, ஊருக்கு எடுத்துகிட்டு போனான்னு சொல்லுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா குட்டை போட்டு உடைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது புனித தலம், இங்கே புதைச்சா எங்கே மறுபடியும் உயிர் தெழுந்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது, நம்ம ஊருக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி சில சமயத்தில் அன்பு என்பது பார்க்கும் பொழுது மேலோட்டமாக தெரியும், ஆனால் உள்ளார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சுயநலம் என்பது தூய்மையான அன்புக்கு
ஈடாகாது. there is more pleasure in loving than in being loved. பிறருக்கு அன்பு செலுத்துவதில்லை. யாருக்கு அன்பு செலுத்த வேண்டும்? யாருக்கு தேவையோ அவர்களுக்கு. இந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவிலே ஓடுகிறவர்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த கடைசியில் ஓடுற இன்னர் ரவுண்டில் தள்ளி வைப்பாங்க. வெளி ரவுண்டில் இருக்கிறவங்க முன்னாடி வைப்பாங்க. ஏன்? வெளி ரவுண்டு ஓரம் வேகமாக இன்னும் அதிகமான தூரத்தை கடக்க வேண்டும். ஆகவே அவனுக்கு முன்னால் இடம். இன்னர் ரவுண்டில் ஓடுறவனுக்கு மிக குறுகிய வட்டம், ஆகவே தள்ளி இருக்கும். அப்படியானது ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளைகளுக்கு தேவையான அன்பை தருதல் வேண்டும். அதில் எந்த விதமான பாரபட்சமோ அல்லது எந்த விதமான ஒரு அதிகம் கொடுத்தல் கம்மியாக கொடுத்தல் என்பது இருத்தலாகாது, வழக்கமாக இருக்காது. அப்படி கூட ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு நோய் நொடியாக இருந்தால் தாய் அதை கொஞ்சம் அதிகமாக கவனித்தால் பிள்ளைகளுக்கு ஒரு பாரபட்சத்தை பார்ப்பார்கள். அந்த பிள்ளைக்கு நான் செய்கிறீங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பிள்ளைகள் அதை உணர்தல் சரியல்ல. அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும். அவருக்கு இந்த அன்பு தேவைப்படுகிறது, இந்த கவனிப்பு தேவைப்படுகிறது, இந்த உணவு தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்களுக்கு இன்னும் அந்த மிகுந்த கொடுத்தலை உருவாக்க வேண்டும். அதை அன்பு கொடுப்பதினால் இன்னும் அதிகமாக இந்த நோய் அல்லது குறைபாடு நீங்குகிறது. மருத்துவர்கள் மருந்தை கொடுக்கலாம், ஆனால் அந்த வாஞ்சையோடு கொடுக்கப்படுகின்ற மருத்துவம் செயல்படுகிறது. ஆகவே மருத்துவர்களே சொல்லுவார்கள், மருந்து கொடுப்பது நாங்கள், ஆனால் குணத்தை கொடுப்பது இறைவன். ஆகவே அந்த குணத்தை இறைவன் கொடுக்கின்றார், நல்லதை கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த முழுமையான அன்பு வழியாக கொடுக்கப்படுமாயின் அது சாலச் சிறந்தது. பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் நான் நெய்வேலியிலேருந்து மாற்றம் பெற்று முதலில் நெல்லித்தோப்புக்கு தான் வந்தேன். அப்போ முதல்ல ஒரு அனுபவம் என்னை தொட்டது. என்ன தொட்டதுன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிகளை அப்படி தாங்குன்னு தாங்குவாங்க. என்ன சவரச்சில் என்ன அதுக்கு வேண்டிய உணவு எல்லாம் கழுவாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக வீட்டில் தாத்தா பாட்டி தான் கவனிக்க மாட்டாங்க, அது பாட்டு கிடக்குதுன்னு திட்டுவாங்க. இந்த கிணத்துக்கு வேறு வேலை கிடையாது, எப்போ மண்டையை போடணும்னு தெரியலேன்னு சொல்லி திட்டிட்டு கூட இருப்பாங்க. ஆனால் இங்கே மாற்று அனுபவத்தை பார்த்தேன். அப்புறம்தான் விஷயம் புரிஞ்சுது. அதுக்கு பென்ஷன் வருது, ஃப்ரெஞ்சு பென்ஷன் வருது. செத்து போச்சுன்னா தங்க முட்டையிடும் வாத்து போயிடுச்சே, ஆகவே அந்த வாத்தை தாங்குறாங்க. பார்த்தீங்களா? இது வேறு வகையான சுயநலமுள்ள அன்பு. ஆகவே மனிதன் எப்பொழுதும் ஆதாயத்துக்காகத்தான் அன்பு செய்கிறானே தவிர ஒரு பூரண அன்பு என்பது கேள்விக்குரியது. கடைக்கு போனோன்னே அந்த கடைக்காரரு வாயெல்லாம் பல்லு தெரிகிற மாதிரி நம்ம வரவேற்கிறார், சிரித்து நமக்கு ஸ்டூலை போட்டு உட்கார சொல்கிறார், காஃபி டீ அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் தான் வேணுமான்னு கேட்குறார். நம்ம மீது இருக்கக்கூடிய அன்பினாலா பாசத்தினாலா? ஒன்றும் கிடையாது, அவங்க கடையில் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால. அது சில பிஸ்னஸ் டெக்னிக்கெல்லாம் இருக்குது. ஒரு புடவை வேணும்னு சொன்னிங்கன்னா அவர் 50-60 புடவை இழுத்து போட்டுருவார் மேஜை மேலே. ஆகவே அவர் செய்த இந்த செயலுக்காவது ஏதாவது வாங்கிட்டு போகணுமே என்ற ஒரு கட்டாயம். இப்படி பல வகையான இடர்பாடுகளை நாம் பார்க்கலாம். இவைகளெல்லாம் ஆதாயம், அனுகூலம், பணம் என்கின்ற வகையில் காட்டப்படுகின்ற அன்பு. பூரண அன்பு, முழுமையான அன்பு, இறைவன் காட்டுகின்ற அன்பு தனிப்பட்டது, மிக சிறந்தது. அன்பு செய்யப்படுதலை விட அன்பு செய்வதில் அதிக இன்பம் உள்ளது. Joy is one of the best preventions against temptations, but a joyful heart knows how to defend itself from them. Blessed Teresa of Calcutta. அன்பு மகிழ்ச்சியான அனுபவம். இவ்வனுபவம் அன்பை பிரதிபலிக்க தோடுகிறது. இவ்வாறு கொடுத்து பெறுதல் வாழ்க்கை வாழவே என உணர்த்துகிறது. புழுதியும் சாம்பலுமான அழகையிடமிருந்து மகிழ்வான இதயம் தன்னையே காத்து கொள்ள அறிகிறது. ஆகவே அன்பு செய்யுங்கள் என்று அருமையாக பாடினோம். ஜாதி சமய வெறிகள், பல வகையான அவலங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த தூய்மையான அன்பு என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது, ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது, ஒரு பாலைவன நீராக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது இப்படிப்பட்ட தூய்மையான அன்பைத்தான். துன்பத்தை பகிர்கையில் அது பாதியாக குறைகிறது, மகிழ்ச்சியை பகிர்கையில் அது இரட்டிப்பாக மாறுகிறது. ஜாய் ஷேட் டபுள்ஸ், சாரோ ஷேட் ட்விண்டில்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆகவே மகிழ்ச்சியை நாம் பகிரும் பொழுது இன்னும் அதிகமாகிறது. ஆகவே தான் நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற நாம் அழைப்பதெல்லாம் அடித்து திருமணமோ அல்லது வேறு எந்த நிகழ்ச்சியோ எல்லாரையும் அழைக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு
ஒரு வீட்டிலே சாவு இறப்பு செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். வந்து அவர்கள் அமைதியாக அமர்ந்திருப்பதே அவருடைய கரிசனத்தை காட்டுகிறது, அந்த அன்பை காட்டுகிறது, அவருடைய பிரசன்னம். ஆகவே பிரசன்னம் என்பது நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்று ஒரு தெம்பை தருவதை போல. முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், may I abound in hope, joy and love. Inflame my heart with love for you and your ways, and with charity and compassion for my neighbor. May there be nothing in my life which keeps me from your love. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அன்பினாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படுவேனாக. உமது அன்பிற்கும் வழிகளுக்கும் பிற சிநேகத்திற்கும் என் இதயம் பற்றி எரிய செய்திருளும். உமது அன்பிலிருந்து என் வாழ்வில் ஏதும் என்னை பிரிக்காதிருப்பதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே இருந்து எம்மை தேற்றி வருகின்றீர். எமக்கு வேண்டிய உத்வேகத்தை தருகின்றீர், உந்துதலை தருகின்றீர். உமக்கே நன்றி புகழ் உண்டாக. நாங்கள் உம்முடைய அருளை பெற்றதினால் இன்னும் இதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வு அமைவதாக. உண்மையான அன்பினால் உந்தப்பட்டு நாங்கள் எங்கள் வாழ்வை வாழ்வதிலே, வாழ்ந்து காட்டுவதிலே, செயல்பாடுகளிலே இதை சான்று பகரச் செய்திருளும். இத்தகைய சான்று பகர்தலை நீர் எதிர்பார்க்கின்றீர். தந்தையை நீர் எவ்வாறு அன்பு செய்தீரோ அதே போன்று நாங்களும் தந்தையை அன்பு செய்து அந்த அன்பின் பலனாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அதனால் நிறைவான பலன்கள் நன்றி கூறி தொடர்ந்து உமக்கேற்ற மக்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். எங்கள் தேவைகளை சந்தித்திருளும். இன்னும் பல வகையான தேவைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் இறந்த மக்கள் ஏராளம், இடிபாடுகளில் சிக்கி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் ஏராளம், உடைமைகளை இழந்தவர்கள் ஏராளம், பெற்றோர்களை இழந்து அனாதை குழந்தைகளாக தவித்து கொண்டிருக்கும் குழந்தைகள் ஏராளம். இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய ஜெபம் ஆறுதலும் தேர்தலுமாக இருப்பதாக. இவர்களெல்லாம் இவர்களுக்கு வழியாக திருச்சபை செய்கின்ற உதவியாக, எங்களுடைய நிறுவனங்கள் செய்கின்ற உதவிக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருப்போமாக. எங்கெல்லாம் இடர்பாடுகள் ஏற்படுகின்றனவோ அங்கு மகிழ்ச்சியுடன் உதவும் கரத்தை தரக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை தாராளமாக்கிறோம். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.